மதுரை மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு 15-20 வருஷமாக வடக்கு மாசீதியில் உள்ள நவநீத கிருஷ்ணன் பக்கத்தில் பேச்சவன் படித்த ரோடு அந்த இடத்துல வந்து 15 வருடமாக வந்து ஜாதகம் பார்த்துட்ருக்கேன். ஜோதிடம் வந்து எல்லாருக்கும் பயிற்சி வகுப்பும் எடுத்துகிட்டு இருக்கோம். வாரம் சண்டே வந்து ஆராய்ச்சி வகுப்பு பயிற்சி வகுப்புலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம வெள்ளியம்பலம் ஸ்கூலில் வந்து வகுப்பு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் காலையில் வந்து ஆராய்ச்சி, மத்தியானம் பயிற்சி வகுப்பு எடுக்கிறோம். ஜோதிடம் விஷயங்களில் வரும்போது என்னுடைய படிப்பு அப்படின்போது கிட்டத்தட்ட ஒரு அனுபவ ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு 2 வருஷம் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் காமராஜ் யூனிவர்சிட்டியில் வந்து டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி படித்தேன். அப்புறம் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் வந்து பிஏ அஸ்ட்ராலஜி படித்தேன். அப்புறம் கற்பரா யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி அப்ளைடு அஸ்ட்ராலஜி. அதுக்கப்புறம் அண்ணாமலையில் வந்து எம்ஏ அஸ்ட்ராலஜி படித்தேன். அடுத்து பிஹெச்டிக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு நல்ல கலையாக இருக்கிறதுனால இதில் ஒரு ஆர்வமாக ஒரு 15-20 வருஷமாக அதில் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். தான் படித்தது இல்லாமல் நமக்கும் அது வந்து எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய கலையாக இருக்கணும்ன்றதுக்காண்டி என்னுடைய ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கேன். சார், இப்போது ஜோதிடம் அப்படின்றது ஜோதிடம்ங்கிறத வந்து நிறைய பேர் வந்து சில பேர் நம்புகிறாங்க, சில பேர் நம்பலை. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைனாக மக்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஜோதிடம் அப்படின்றது வந்து ஜோதினா வந்து பிரகாசம், ஒளி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரகாசம், ஒளி அப்படின்றதுனால ஒரு வெளிச்சம் இருந்தால் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நன்மை தீமை தெரியும் அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய விஷயம். இந்த ஜோதி அப்படின்னாலே வந்து ஒளியால் கையாளக்கூடிய கலைன்னு அர்த்தம். ஒளியால் கையாளக்கூடிய கலை. நம்ம உபயோகப்படுத்துகிற பூரா விண்வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுற்றிகிட்டே வருது. பூமியில் வந்து நம்ம பார்க்கும்போது விண்வெளியில் எல்லா கிரகங்களும் சுற்றிட்டு வருது. அந்த கிரகங்களுடைய அமைப்பு, கிரகங்கள்னு சொல்லலாம், கோள்கள் சொல்லலாம். இந்த கோள்களுடைய அடிப்படையில் அந்த பூமியில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அது உயிருள்ள பொருளோ உயிர் இல்லாத பொருளுக்கோ தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் வந்து இந்த கலையோடைய முக்கியம். இதில் முழுக்க வந்து ஒளி சார்ந்த விஷயங்களாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். முதல்ல வந்து இன்றைக்கி ஜோதிடம் அப்படின்ற விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது உண்மையா பொய்யா அப்படிலாம் பார்த்தோம்னா அது உண்மை தான். ஏன் அப்படின்னா ஒளி சார்ந்த இதை தான் நம்ம பண்ணுறோம். இப்போ சூரியன் இருக்கா கேட்டால் இருக்க தான் செய்யுது, சந்திரன் இருக்குன்னா இருக்குது. அப்போ அதை நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஸோ அதனால் அந்த கோள்கள், இதை வந்து மண்டல கிரகங்கள்னு சொல்லுவோம், சூரியனையும் சந்திரனையும். அதுக்கப்புறம் வந்து பஞ்சபூத கிரகங்கள் 5 கிரகங்கள் எடுத்துக்கிறோம். இது எல்லாம் எடுத்து நட்சத்திரங்களுடைய அடிப்படையில் அதனுடைய பிரதிபலிப்பில் வந்து பூமியில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள், அது உயிருள்ள பொருளாக இருந்தாலும் உயிரற்ற பொருளாக இருந்தாலும் தாக்கக்கூடிய சக்தியை இந்த ஒளி தாக்குது. இது வந்து சரியான ஒரு கணித அறிவும் வானியல் சம்மந்தப்பட்டது தெரிஞ்சால் இதை வந்து அருமையாக ரொம்ப நுணுக்கத்தோடு கையாண்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி தெளிவாக நம்ம சொல்ல முடியும்.